தம்பி, நாட உலகத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு புரிய பொக்கிஷம். எதை தேடி வந்த? மான்குட்டியை தேடி வந்தேன். அப்படியே சொல்லிட்டே இரு. மான்குட்டி காரியம் ஆன முடிச்சதுக்கு அப்புறம் பேசணும். அது வரையும் நான் மட்டும் தனியா மான்குட்டி வந்திருக்கு, மான்குட்டி வந்திருக்கு, மான்குட்டி அவன் இல்லை இல்லைம்பாங்க. சரி சொல்லுவாங்க. சரி, அடிச்சு பேசி அடிச்சு பேசவா? அடிச்சுன்னு அப்படியே பேச்சுல பேச்சுல பகவானே. சரி, அண்ணன் உன்னை யார் கோவப்படுத்துங்க? என்ன எதுக்காக கோவப்படுத்த? என்ன பண்ணாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். என்னண்ணே? பெட்டி வந்து மரப்பலகை, ஆல் ரவுண்டு இரும்பு. எடுத்து அடிச்சேன்னா அக்கு சுட்டா போயிடும். பேசாம உட்கார்றது நல்லது. சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்து? பண்டாரி வருண்டு வரவேற்று வாழ வைக்கும் வண்ணத்தமிழ் நாட்டின் ஐவரில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றமப்பட்ட குலக்கொடியை என் பெயர் தந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி வேடுபச்சி, தந்தையே சொக்கேசவிடன். நான் இன்று காலையிலிருந்து காலை கடனை முடித்துக் கொண்டு தாய் தன் மாசி பெற்று வந்தேன் வீட்டுக்கு. கண்டேன் ஒரு மாடை, கொண்டேன் என்பது காதலாசிகள். மாடை பின்தொடர்ந்தேன். மானோ வெறிந்தோடு தலைப்பட்டது. மாண்போடு நான்கோடு நான்கோடு மானோடு மானோடு நானோடு பிரியாகி இங்கு வந்த மான் தங்களுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டு இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலேயே அனுமதி கேட்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இடது தலைவி என்ற வேளை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே மான இளமையான அழகுமானமா என்னங்க? என்ன வள்ளிமான்? இல்ல வள்ளிமான் வந்ததெல்லாம் உண்மைதான் அப்படி சொல்றதுக்கா வார்த்தை எடுத்தேன். ஆனா இடத்துல நீங்க இல்லையே. என் பேர் வள்ளின்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? உங்க அண்ணன் சொன்னான். எங்க அண்ணன் கேட்டீங்களா? ஆமா. எது கேட்டீங்க? என்னங்க எது கேட்டீங்கன்னா நான் தேடி வந்த மானுங்க இருக்கு, அதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நானும் தர முடியாது. இடத்துடைய தலைவி தங்கச்சி வள்ளி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மானை பிடிக்க நீங்க வந்தீங்க? மான் குட்டி பிடிக்க தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. வள்ளி மானே வந்ததெல்லாம் உண்மைதானா? இல்லை என்ன
ஆனா அந்த தம்பிக்கு பாட்டு வருது. நான் பறவை விரட்டுவேனாமா? நீங்க பறவை விரட்டுங்க. நின்றுட்டு இருக்காங்க. ஏன் நின்னுட்டு வரலாமே. அது என்னமோ ஏன் போல நான் பார்க்க வேணாமா? உங்க புலப்ப நீங்க பாருங்க. அதுக்காக வந்தவர் பாடி முடிச்சிங்களா? என்ன இருக்கு? மானுடைய பெருமை என்ன இருக்குதுமா? இருந்தா சொல்லுங்க. என்ன இருக்கு? ஆ. கொள்ளை கொள்ளை அழகு மானே வணக்கமானவா, இது கொஞ்சமே மஞ்சக்கிலே வெள்ளமானவா, நல்லபடி உள்ள வந்து காட்டப்பாரவா, பறவையா? நல்லபடி உள்ள வந்து காட்டப்பாரமா, இல்லை என்ன சொல்லிடாத வள்ளி மானமா, இல்லை என்ன சொல்லிடாத வள்ளி மானமா, குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறந்தமான இளமையான அழகு மானமா, கலைமானம்மா தெளிமானம்மா, இது காதோரோ இது மாடோ பவிமானம்மா. உங்களுக்கு இந்த பாட்டை யார் எழுதி கொடுத்தது? என்னங்க? பாட்டை யார் எழுதி கொடுத்தது? என்னுடைய ஆசானாக்கப்பட்டவர் எழுதி கொடுத்தார். உள்ள வந்து காட்டம்மான்னா என்னத்த? உள்ள வந்து காட்டுமா? ஸ்மார்ட் ஸ்மார்ட் மான். பேசவே தெரியாது. இல்ல நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க. ஆ. வனத்துக்கு உள்ள வந்து எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. சரி. தமிழ்ல எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு. வார்த்தைகள். அதெல்லாம் விட்டுட்டு காட்டம்மா, இது என்ன பேச்சு? இது என்ன பாட்டு? முத ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். ஆண்கள் எப்படி பேசுறாங்களோ, ஏன்னா ஆண்கள் பேசுறது சரியில்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இழிவா பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட தாய் சரியில்லைன்னு அர்த்தம், ஒழுங்கா வளர்க்கலன்னு அர்த்தம். ஒரு பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு ரெட்ட அர்த்தத்திலேயோ இல்ல அவளை அவமானப்படுத்துற மாதிரி பேசலாமா? முத எவ்வளவு வார்த்தை தமிழ்ல இருக்கு, நீங்க என்ன பேசுறீங்க? முத இது என்ன பேச்சு? முத இந்த பேச்சில என்ன நீங்க குறை கண்டுபிடிச்சீங்க? பேச்சே குறைதான் சொல்றேன். இங்க பாருங்க. காட்டமானா என்ன வார்த்தை? அம்மா, எனக்கு சொந்தமா ஏம்மா உள்ள வந்திருக்கா பாருமா, நீ வேணா போய் பார்த்துட்டு வாமா. இது என்ன முடிஞ்சு போச்சு? இது என்ன பேச்சு? உள்ள வந்து காட்டுமான்னு சொன்னா என்னுடைய மான்குட்டி இருக்கா இல்லைங்கிறத காட்டுமா? எதுக்கு இடத்த உங்ககிட்ட காட்டுமா? நான் காட்டணும்? இடத்த காட்டுமா? எதுக்கு இடத்த காட்டணும்? ஏம்மா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மானு வந்திருக்கிறது உண்மையா பொய்யானே தெரியாது. அதுக்குள்ள நீங்க காட்டுங்கம்மா உள்ள வந்துன்னு சொல்லணும், நான் காட்டணுமா? ஓஹோ, பேசுறது பேச்சு சரியா இருக்கா? சரி. இங்க பாருங்க. நீங்க வேடுவர் தானே? உங்க பேர் என்ன? கந்தவேடன். தந்தை பெயர் என்ன? பரமத்து வேடுவர். தாயார் பெயர் என்ன? மீனாட்சி வேடுவர். நாடு எது? தொண்டை நாடு. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வரேன். மான் எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. மான் எங்க வந்துச்சு? தங்குடி வனத்துக்குள்ள அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 காத தூரம். கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுன்னு சொல்லி அது கை எதுக்கு வச்சிருக்கேன். பயன்படுது? நான் எதை நினைச்சு இப்படி மனசுல நினைக்கணும் அப்படி காட்டினா தரத்தரம் எழுத்தா என் பக்கத்துல சேர்த்துரும். தரத்தரம் எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. இப்ப நான் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சுக்கணும் வச்சுக்கலேன், காயப்படாம அப்படி மனசார அப்படி இருக்கணும். அதை வச்சு மானை பிடிச்சிருக்கலாமே, ஏன் பிடிக்கல? மான இதை வச்சு பிடிச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி அழகான மான இப்படி மயக்க வச்சு பிடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. மான் சம்மதம் கொடுக்கணும். மான் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 32 வகைப்பட்ட மான் இருக்கு. அந்த 32 வகைப்பட்ட மானுக்கு இல்லாத சிறப்பு உங்க மானுக்கு என்ன இருக்கு? சிறப்பான மான். என்ன ஒரு புள்ளி உள்ள மான். கேட்டேன். ஒரு புள்ளி உள்ள மான். ஒரு புள்ளி உள்ள மான். ஆமா. மானுக்கு எப்படி ஒரு புள்ளி இருக்கு? நெத்திப்பட்டு என்னுடைய மானுக்கு இருக்குமா? அவர் என்னுடைய சொன்னது மானுக்கு இருக்கு. நெத்திப்பட்டு மாதிரி ஒத்த பொட்டு இருக்கு. ஒரு புள்ளி உள்ள. சரி, மானை எப்படி பிடிக்க போறீங்க? கையால பிடிக்க கையில முடியாது. பிடிக்க முடியுமா? ஏன் பிடிக்க யார் முடியாது? பிடிச்சிருக்கா? சிவபெருமான் பிடிச்சு வச்சிருக்காருல. சிவன் பிடிச்சிருக்காரு, ஒரு மானாக மாறினாரு, அந்த கோயில்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கல. சரி. மானிட பிறவி யாரு மான கையில பிடிச்சிருக்கா? நான் பிடிக்கணும் வந்திருக்கேன். எப்படி பிடிக்க முடியும்? கையால நான் மானை விட வேகமானது மாடு. சரி. மாடு ஓடுற வேகத்துக்கு மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? இது சாத்தியமான பேச்சா? நீ முத வேடு வர, உங்களுக்கு வேட்டையாட தெரியுமா? முத எப்படி எப்படிலாம் வேட்டையாடணும் சொல்லுங்க. இங்க பாருங்க. என்ன இங்க பாருங்க. சிவபெருமான் பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அவர் மனிதர் தானே. மனிதரா இருந்ததா ஒரு விஷயம். அப்படி கிடையாது. நீங்கள் தெய்வ பிரிவி தான். அப்படி கிடையாது. நானும் தெய்வம் தான். எது பேச்சோ அதை மட்டும் பேசுங்க. தெய்வம் என்ன எல்லாரும் வடிவம்? மனுஷங்க தான். எல்லாரும் கூட தான் குரங்கா இருந்தா, ஏன் குரங்குன்னு கூப்பிட்டா அவனுக்கு கோவம் வருமா வராதா? இங்க பாருங்க. குரங்கா இருந்தா மனுஷனா வந்தா அதுக்கு ஒரு குரங்குன்னு கூட முடியுமா? அது எல்லாத்துக்கும் கோவம் வரதான் செய்யும். அப்படிதாங்க. முன்னாடி இருந்தது அப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு பேசாதீங்க. சரி. எது பேச்சோ அதை மட்டும் பேசுங்க. தெய்வம் என்ன வடிவமாக இருக்கிறார் அப்படின்னா ஜோதி வடிவமாக இருக்கிறார். எல்லா திசையும் இருந்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி ஒரு முனிவர்கள் இருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனே முனிவர் ஆயிட்டாங்களா? கிடையாது. அவர்கள் மனிதராக இருந்து சித்திரங்களா வாழக்கூடிய என்ன தன்மை அப்படின்னா மனிதராக இருந்து துறவரத்தை போவது வழக்கம். எல்லாராலையும் சித்தராக முடியல. எல்லாராலும் எப்படி ஆக முடியும்? ஏன் சித்தராக முடியல? அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் வர முடியுமா? இல்லறத்தை விட்டு துறவரம் போகணும். யாராவது போவாங்களா? ஆனா இன்னைக்கு கொள்ள பேரு இல்ல நான் சாமியார போறேன்னு சொல்லிட்டு இல்லறத்துல விட்டு துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வேற மாதிரி நடக்குது அப்படிங்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத வச்சு. ஏன்னா அப்படி ஜோதிமயமாக இருக்கக்கூடியது யாரும் என்னன்னு அதான் சொல்லி வச்சாங்க. மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டுன்னு சொல்லி வச்சாங்க. மனிதனாக இருந்தவங்க தான் கடவுளாக இருக்கிறாங்க. நாம மட்டுமா தெய்வம்? இவர்களும் தெய்வம் தான்.
அப்பேற்பட்ட மனிதன் அப்புறம் தெய்வத்தை தெய்வமே சரி நான் பாக்குறேன் கடவுளை போய் கும்பிடுறோம்ல சரி. யாராச்சும் மனுஷனை மனுஷன் வச்சு கும்பிட்டுருக்காங்களா? அது எப்படி கும்பிடுவாங்களா? கும்பிட்டுருக்காங்களே. எப்படி கும்பிடுவாங்க? கும்பிட்டுருக்காங்களே. எங்க கும்பிட்டுருக்காங்க? அது அப்புறமா பாத்துக்கலாம். சரி. மானை எப்படிதான் வேட்டையாடலாம்னு சொல்லுங்க. மானை வலை வச்சு பிடிச்சு வேட்டையாடலாம், இல்ல குழி வச்சு கூட வேட்டையாடலாம், இல்ல மான்குட்டி மாதிரியே ஒரு மானை உருவம் செய்து வச்சு வேட்டையாடலாம். இப்படி எல்லாம் வேட்டையாடலாம். இதெல்லாம் ஏன் பண்ணல நீங்க? என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணங்க? ஏன் மானு அழகான மானுமா? ஐயே அப்பா இதோட 150 தடவையா அழகா இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்? எனக்கு அழகா தெரியுதுமா ஏன் மானு? உங்களுக்கு அழகா இருந்தா அழகா இருந்து போட்டா சரி. எதுக்காக இதெல்லாம் பண்ணி பிடிக்கலதான் கேட்டேன். என் மானு அழகா இருக்குங்க, என் மானு அழகா இருக்கு, நான் என்னையா என்ன படைச்சு கேட்டது நீங்க தானே கேட்டீங்க. என் மானுடைய பெருமை உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? எதுக்கு மானோட பெருமையை சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி. ஏன் இதெல்லாம் வச்சு வேட்டையாடலன்றதான் கேள்வி கேட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டு பதில சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம்? அழகான மானு அழகு அழகு ஏமான நான் பெருமைப்படுத்தி பேசுறேன். அதுல என்ன உங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு? அடிபடாம பிடிக்கணும். பாத்தீங்களா, அவர் கூட தெரியுது அடிபடாம பிடிக்கணும். கொக்கர நல்லா இருக்கு. உண்மைதான், அருமையான விஷயம். வலை வச்சு பிடிச்சிருக்கலாம். கொக்கர வலையில வச்சு பிடிச்சுன்னு வச்சுக்கல, அழகான மானா அழகான மானு அப்படி ஓடி வரக்கூடிய நேரத்துல வலையில மாட்டிட்டு வச்சுக்கல, வலையில மாட்டி கை காலெல்லாம் திரை பெறப்பட்டுரும். சரி. அழகான மானு எந்த மானுக்கு? அந்த 1.7 மானு அழகான மானு முண்டி மடமா பாக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லம்மா. அந்த அழகான மானா? அந்த அழகான மானு, இந்த அழகான மானு இப்படியே சொல்லி நாடகத்தை முடிச்சிருக்கீங்க போலயே. இங்க பாருங்க, குழி வெட்டி கூட பிடிச்சிருக்கலாம். சரி. ஆனா குழி வெட்டி பிடிச்சு வச்சுக்கல, குழி இருக்கிற தெரியுமா, குழிக்குள்ள போய் பொதுக்கட்டின்னு விழுந்துரும். இப்படி அழகான மானுக்குட்டிய, இப்படி அழகான மானுக்குட்டிய, இந்த அழகான மானுக்குட்டிய குழிக்குள்ள விழுந்தோட கைகால் முடமா வந்திருக்கிறது வேட்டையாடுறதுக்கு. சரிமா. வேட்டையாட வந்துட்டா காயப்படாம சேதாரம் படாம பிடிக்க முடியுமா? ஏன் வர வேடு வரலாம் மாடு மாடு மாடுனே கேட்டு வரீங்களே, ஏன் ஒரு சிங்கத்தை பிடிக்க வேண்டியதானே? ஏன் ஒரு புளிய பிடிக்க வேண்டியதானே? கொன்னு குடும்பல அடிச்சு அந்த பையன் உங்களுக்கு மானே பிடிக்க வக்கில்ல, நீ எங்க சிங்கம் புளிய தேடி வர போறீங்க? ஆமா, என்ன மானை பிடிக்கிறது வக்கில் அப்படி நீங்க சொல்ல வேணாம். சொல்லுவேன், போதும். நான் தான் சொல்லுவேன். நான் பிடிக்கிறேனா இல்லையா மானை கேட்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட தான் மானை கேட்டு வந்திருக்கீங்க. உங்களால மானை பிடிக்க முடியல நான் சொல்றேன், உங்க வேட்டை சரியில்லை நான் சொல்றேன். எப்படி நீங்க சொல்லுங்க? வேடுவரே இல்லை நான் சொல்லுவேன். என்னை பார்த்தா வேடுவரே இல்ல அப்படின்னா அப்புறம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? அது எப்படி எப்படியே தெரியுது. நான் அப்புறம் சொன்னா அப்புறம் இல்ல வேற யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மனசுல பல எனக்கு அப்படிதான் இருக்கு. வேட்டையாடவே உங்களுக்கு தெரியல நான் சொல்றேன். ஒரு மானை இதுவரை எந்த வேடுவராச்சும் கையில பிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு, வேட்டையாடலான்னு வந்துட்டீங்க. இதெல்லாம் படி சரி, மான் காட்டி மான் பிடிச்சிருக்கலாமே, எந்த சேதாரம் இருந்திருக்காரு, ஏன் அப்படி பிடிக்கல? மான் காட்டி மானை பிடிச்சிருக்கலாம், மான சிலையை வச்சு கூட மானை காட்டி கூட பிடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி ஏமாத்துற மனசு எனக்கு இல்ல அந்த அழகான மான் குட்டிக்கு. அந்த அழகான மானு யார் சொன்னது? இதை மட்டும் தான் சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா மத்தவங்க நம்ம மேல எந்த ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வேணாடா, நம்ம சரி வராதா, நஷ்டமாயிரும், வேண்டாம் இருக்கிற சொன்னீங்க இல்லைங்க, நீங்க சொன்னீங்க. சரி, மனுஷனை யாராச்சும் கும்பிடுறானா? சரி அப்படின்னு சொன்னீங்க. மனுஷன் கும்பிட்டுருக்காங்க, யாரு கும்பிடுறாங்க இப்ப வரையும். சரி, எங்க அப்படின்னா அரவான்னு சொல்லக்கூடிய கூத்தாண்டவர்னு சொல்லி கும்பிடுறோம்ல. சரி, கூத்தாண்டவர் சொல்றல, அவர் கடவுள முருகர சிவன கிடையாது, அர்ஜுனனுடைய மகன். சரி, அர்ஜுனனுடைய மகனை அரவான்னு சொல்லக்கூடிய யாருக்கு? நாக கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் மகனாக பிறந்தவன். என்ன பண்றாங்க, மகாபாரத போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்திய ஒரு ஆணை பலி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. யாருமே வரல. ஒண்ணு சாமுந்திரிக்கா லட்சணம் பொருந்தியவர், அங்க 3 பேர் தான். யார் யாரு? ஒண்ணு கிருஷ்ண பரமாத்மா, சரி, இன்னொன்னு அர்ஜுனன், இன்னொன்னு அர்ஜுனனோட மகன் அரவான்னு சொல்லக்கூடியவன். இவங்க எல்லாம் பாக்குறாங்க, கிருஷ்ணன் வந்து பலி கொடுக்க முடியுமா? கிருஷ்ணனை முடியாது. இல்ல அர்ஜுனனை பலி கொடுக்க முடியுமா? கதையோட அங்கமே அவன் தான், அவனை பலி கொடுக்க முடியாது. அப்ப இவர் முன்வராரு, என்னையே பலி கொடுங்க, ஆனா எனக்கு 3 கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. யாரு? அர்ஜுனனோட மகன் அரவான். என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்னோட உயிர் தியாகத்தை இந்த உலகமே மெச்சி பேசணும்னு சொல்றாரு. சரிப்பா, வேற என்ன வேணும்? எனக்கு கல்யாணம் நடக்கணும். யாருக்கு? அவர் கேட்கிறாரு, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. சரி, கல்யாணம் ஆன உடனே பலி கொடுப்பாங்கன்னு சொல்ல எந்த பெண்ணாச்சு கட்டிக்க முன் வருவாங்க? யாராவது ஏத்துக்குவாங்களா? கட்டிக்க வந்தாங்க. அப்புறம் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு வரை என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த முழு பாரத யுத்தத்தையுமே நான் பார்க்க வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இவரை பலி கொடுத்தாதான் வந்து பாரத போரே தொடங்கும். ஆனா எப்படி முழு போரையும் பார்க்க முடியும்? அவ பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னா 32 கூறுகளாக இவரை வெட்டி போட்டாங்க, காளிக்கு பலி கொடுத்தாங்க.
என்னாச்சு, இவனோட தலை மட்டும் போய் தனியா விழுந்திருக்கு. இந்த தலை மட்டுமே முழு பாரத யுத்தத்தையும் பார்த்ததாக புராணங்கள் சொல்லப்படுது மகாபாரதத்துல. அப்ப இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, தலை மட்டும் போய் தனியா விழுந்து பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கூத்தாண்டன்னு சொல்லக்கூடிய கூத்தாண்டவர் கோயில். இந்த கோயில் வந்து யார் வந்து அதிகமா போவாங்க அப்படின்னா திருநங்கைகள் தான் போவாங்க. சித்திரை மாதம் அன்று பெரிய விழாவாக நடக்கும். அவங்க எல்லாம் போய் அரவானுக்கு தாலி கட்டிப்பாங்களாம். தாலி கட்டி 3 நாள் வந்து விழா கொண்டாடி அந்த தாலியை அறுத்து போட்டு வருவாங்களாம். அப்பேற்பட்ட சிறப்பு மனுஷனையும் வச்சு கும்பிட்ட கதையும் இருக்கு. நீங்க வந்து மனுஷனை மதிக்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. உங்க மாணிக்கர்ல ஓடி போயிருங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஓடி போறோம். ஆனா நீங்க உள்ள வந்து மான் இருக்கா இல்லைங்கிற இடத்தை காமிச்சீங்கன்னா மான் ஓடி. உங்கள மாதிரி வேட்டையாடல நான் எது என்னோட இதுல வச்சேன். நான் இங்க கண்ணுங்கிறது நான் காவல் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அண்ணனோட காவலை மீறி, என் தோழியோட காவலை மீறி, ஏன் காவலை மீறி உங்க மான் உள்ள வர வாய்ப்பே கிடையாது. அம்மா என்ன நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? பரன் மீது இருந்து காவல் பாக்குறீங்க. சரி, பரன் மீது இருந்து வானம்பாடி வரவங்களே காணத்தால வெட்டிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி பேசினா மான் இங்க உள்ளே வராது. திரைப்படத்துக்குள்ள மான் எப்படி வரும்? அது ஒரு மென்மையானது. திரைப்படத்துக்குள்ள எப்படி வரும்? நீங்க அப்படி பேசினா நான் இப்படி பேசுறேன், என்ன பண்ணுவீங்க? எப்படி வேணாலும் பேசுங்க. நான் வந்த வேகம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல, அட காலில் விழுந்தே விட்டானேன்றீங்களா? என்ன நீங்க எப்படி வேணாலும் பேசுங்கன்ட்டு. ஏன் நான் வெட்டி உங்ககிட்ட நானா பேசிட்டு இருந்தா இது எப்படி தெரியுமா இருக்கு? பாருங்க, எப்படி தெரியுமா இருக்கு? சொல்றதை கேளுங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு. என்ன என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். இப்படி நடிக்கிறாரு, எவ்வளவு சம்பளம்? அதெல்லாம் இப்ப இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை இருக்கு. அதுல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காரு. சரி, அந்த மருத்துவமனையில என்ன நடக்குது? 3 பேர் போய் கிணத்துல விழுந்துடுறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. சரி, கிணத்துல விழுந்தோட இந்த பைத்தியம் போய் என்ன பண்ணுச்சு? யாரு? ஒருத்தர் இருந்தார்ல அந்த மருத்துவமனையிலே. அந்த மருத்துவமனையில அவர் போய் கிணத்துல குதிச்சு அந்த 3 பேரையும் காப்பாத்திருக்காரு. காப்பாத்துற உடனே என்ன ஆயிருக்கு? மருத்துவர் வந்து சொல்றாரு, அப்பா சொல்லுங்க, உன் பைத்தியம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம். எங்க அங்க சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், இன்னொரு கெட்ட செய்தி ஒண்ணு சொல்றேன்னு சொல்றாரு. நல்ல விஷயத்தையே முதல்ல சொல்லுங்கன்னு அந்த பைத்தியக்காரன் கேக்குறேன். உனக்கு பைத்தியம் சரியாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்ற. சரி, இன்னொன்னு வந்து நீ காப்பாத்தினால அந்த கிணத்துல குதிச்சு அந்த 3 பேர் செத்து போயிட்டாங்கப்பா, தூக்கு மாட்டி. அவங்க தூக்கு மாட்டிலாம் சாகல, நான் தான் வந்து காயணும்னு சொல்லி அந்த கயிறை கட்டி மேல அவங்க 3 பேரையும் தொங்க விட்டுறேன். அது மாதிரி இருக்கும். அருமையான பேச்சா இருக்கு. அது மாதிரிதான் இருக்கும் உங்க கதை. அவனை பார்த்த மாதிரிதான் இருக்கு உங்களை பார்க்கும்போது. யாருங்க பாக்குறீங்க? யார பார்த்தாலும் அவரை பார்த்த மாதிரி இருக்கின்றீங்களே, அப்படி அவர்கள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற வந்திருக்கேன். வானம்பாடி வரல காணத்தால வெட்டி இருக்கு. நீங்க அப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடிய பார்வையெல்லாம் உங்களுடைய பார்வை மேல் நோக்கி இருந்த விதையில உங்க அண்ணன் இறந்த என்ன பண்ண தெரியுமா? காவல் என்ன சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் காவல் இல்ல, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருமா, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஒழுங்க என்னது எங்க அண்ணனை சொல்றீங்களே, நீங்க சரியானவரா? என்னுடைய ஒழுக்கத்தை பத்தி யார் யார் அப்படி கிடையாது. யார் யார் வந்து தன்னோட கடமையை செய்ய மறக்கிறாங்களோ சரி, எல்லாமே ஒழுக்கம் இல்லாதவங்க தான். உண்மைதான். ஒரு தாயை பார்க்க அது உன் கடமை. சரி, அது மனைவி வந்தோட நீ வந்து ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்து விடுற அப்படின்னா நீ கடமை தவறணும்னா உண்மைதான் இருக்குல்ல. எந்தெந்த கடமைகளை செய்ய யார் யார் மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒழுக்கமற்றவர்கள் தான். அப்ப மான வேட்டையாடன்னு வந்துட்டு மான பிடிக்கிறதுக்காக மான பிடிக்காம நிக்கிறீங்க பாருங்க. சரி, ஒழுக்கம் இல்லாதவங்க. என்னம்மா தகப்பன வீட்டு சொத்தா இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். ஆமா, கட்டின மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தாதான் போய் சேர முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், வழக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஏன்னா மான வேணா எனக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா இடமாகப்பட்டது உங்களுக்கு சொந்தமானது. நீங்க இடத்த அனுமதி கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன். இப்படியே இருக்கீங்க என்ன இப்படி இப்படி இப்படின்னா ஆண்கள்லாம் ஏன் இப்படியே இருக்கீங்க? ஆண்கள்லாம் என்ன எல்லாத்தையும் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பிடுற ஒரு புத்தி. யார் சொன்னாலும் நம்பிடுறேன் இல்லங்க, அப்படி கிடையாது. என்கிட்ட யாருன்னு பேசிட்டாலும் அவங்கள பத்தி தான் நான் பேசுறேன். அப்புறம் மொத்தம் அவரை மட்டும் சொன்னா அப்புறம் அவர் சண்டைக்கு வர மாட்டாரா? அப்படி சொல்லும்போது சேர்த்து தான் சொல்லணும். ஆண் வர்க்கத்துக்கு இப்படி சொல்லி அவங்ககிட்ட மாட்டி விடுறீங்க. என்ன வேட்டையாடாம பிடிக்க முடியாது. வேட்டையை ஆட தெரியல நான் சொல்லிட்டு இருக்கேன். வேட்டையை அனுமதி கொடுக்க மட்டுமா இருக்குமா? எப்படி பார்த்தோட இவர் அப்படியே அம்ப விட்டு புடிச்சு கிழிச்சு தள்ளிட்டாரு. இவர் வேட்டையாட போறாரு. அம்ப விட்டு குதிரை கிழிச்சு போயிருப்பாங்க உடம்பு. நீங்க வரல, வேற இடத்துல சென்று போய் தேடுங்க. வேற வனத்துக்கு நான் போகவே மாட்டேன். தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். நான் பொருளை இங்க தொலைச்சு விட்டு வேற எங்காவது போய் தேட முடியுமா? கிடையாது. முன்னாடி எது மாடு வச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டி இருக்கு, பரிசா கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பிடிக்கல. அது எனக்கு பரிசா வாங்கியிருக்கேன். பிடிக்க முடியாது வாழ்க்கை முழுக்க. நீங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இந்த மான்குட்டியை நான் எப்படி பிடிக்கணும் மட்டும் பாருங்களேன். அந்த மான்குட்டி பரிசா வாங்க உடனே இங்க இருக்கிற யாராச்சும் மானை பார்த்தே இந்த ஆளா இருக்குன்னு
சரி மா- பாத்தீங்களா, நீங்க சொல்லி முடிக்கல அதுக்குள்ள மான் இருக்குங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனசு இடத்துடைய தலைவி உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதேமா. எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, அற்புதமா பேசுறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை வேற கொடுத்திருக்காங்க. 1008வது தடவை இந்த அழகுன்ற வார்த்தையை நான் காதுல கேட்கிறேன். ஏம்மா, என்னுடைய மான் எனக்கு அழகான மான். ஆனா நீங்க இடத்துல பொறுப்பானிக்க, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கல, ஒரு பொறுமைசாலி இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், போராடக்கூடிய ஒரு அறிவு இருக்கணும். இல்ல, இன்னொன்னு, நீங்க எனக்கு சொல்றீங்க. என் தம்பி இதுவரை சொல்லிட்டு இருக்கு இருக்கு இருக்குன்னா கொடுக்கணும்ல. உங்ககிட்ட இருக்கு இருந்தா கொடுப்போம்ல. இல்லம்மா, இல்லைங்கிறது வந்து உங்கள் உதடு தான் சொல்ல தவிர உள்ளம் சொல்லவில்லை. உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கு இருக்குன்னு நீங்க சொல்லி. ஏன் உதடு கண்ணுனா ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி பேசுறீங்க? ஏமா ஒருத்தர் பேசும்போது எதுக்கு பேசுறீங்க? இல்ல. ஏன் பேசுறீங்க? நீங்க நேருக்கு நேரம் ஏன் பேசுறீங்க? இப்ப நீங்க எப்படி பேசினா நீங்க பேசலாம்? இங்க ஒரு பாருங்க, பெண்ணை நிப்பாடுங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆண் ரசிக்கிறா அப்படின்னா அவளோட அனுமதி பெற்றுதான் ரசிக்கணுமா? யார் சொன்னது? விவேகானந்தர் சொன்னது. சரி, அது இல்லாம ரசிக்கவே கூடாது. நீங்க யார்? இங்க பாருங்க. உதட்ட கண்ணை பத்தி நீங்க எதுக்கு ஒருத்தர் பேசுறீங்க? 2 பேர் பேசிட்டு இருக்கான்னு ஆளு வச்சுக்கல. மோரையும். எது பேசுற பேச்ச பாரு. அம்மா விட்டு முகரைய பாருங்கப்பா. மாடிங்க வரலப்பா. மானிங்க தாமா இருக்கு. ஆத்தாடி. ஆ, இங்க பாருங்க, 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களோட வசனத்தை அவரே மனப்பாடம் பண்ணிட்டாரு. இந்த ஒரு வசனத்தை 2 பேர் மறந்துடாதீங்க. பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கல, 2 பேரும் கண்ணை மூடிட்டாமா பேச முடியும்? இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு வச்சுக்கல, நான் சொல்றத நீங்க என்ன பார்த்து கேட்கணும், நீங்க சொல்றத நான் உங்களை பார்த்து கேட்கணும். அப்படி பேசுற பொழுது என் கண் பார்வையில நான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கு இருக்குன்னு சொல்ல தோணுது. ஆனா அந்த உதடாகப்பட்டது இல்ல இல்லன்னு சொல்ல மறுக்கு. நான் இதெல்லாம் விட்டுருங்க, மானவ பத்தி பேச வேணாம். சரி, ஆண்கள் என்ன செஞ்சீங்க, என்ன சாதிச்சீங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க. ஓஹோ, இதுதான் பண்ணோம், இது எவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஆண்கள் வந்ததுல இருந்து என்ன, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்க, ஓ சொல்லுங்க. சரி, ஆண்கள் என்ன சாதிக்கல? ஒரு சின்ன உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், பொதுவாக சொல்றேனே, நாட்டினுடைய தென்கோடியில பிறந்தார் பாத்தீங்களா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நாட்டினுடைய தென்கோடியில பிறந்தார், தமிழகத்தோட தென்கோடியில. ஆனா உலகம் முழுவதும் சுற்று வளவிற்கு யார் அவர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தாரு. ஏவுகணை கண்டுபிடிச்சாரு, இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாரு. அவரை மட்டுமா சொல்ல முடியும்? இன்னும் எண்ணற்ற பேர், எத்தனை பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவரை சொல்லலாம். விண்வெளியில ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரமண்டல பாத்தீங்கன்னா நிலவுல வந்து கால் பதித்த இடம், 3வது இடம் யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்திய மண்ணுக்கு சேர்ந்தது. அதற்கு அடித்தளமாக இருந்தது யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் ஒரு ஆண் மகன் தான். அதுபோல இன்னும் எத்தனை சாதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. முதல்ல விண்வெளிக்கு சென்றது யாரு? கல்பனா சாவ்லான்னு சொல்லக்கூடியவங்க. ஆமா, அவர்களும் போயிருக்கிறார்கள். இவங்க எப்படி பண்ணாங்களா? நீங்க இத சொல்லிட்டீங்க. பெரிய அறிவாளி அவங்கதான், அதீத தைரியசாலி அவங்கதான். என்ன பண்ணாங்களா, சாக போறோம்னு தெரிஞ்சு 21 நாள் வந்து இருக்காங்க, விண்வெளியிலே இருக்காங்க. அவங்க இறங்குறதுக்கு 11 நிமிடம் இருக்கு. 11 நிமிடத்துல அந்த விண்கலம் வந்து வெடிக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்றாங்க வெடிக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பதட்டமும் இல்லாம கீழே விழுந்து இறந்து போனாங்களா? அப்ப வீரமும் இருக்கு, விவேகமும் இருக்கணும், வீரமும் இருக்கணும். இருவருக்குமே ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. நீங்க ஆம்பளைனே ஒரு பொம்பளை சொல்லணும். அது உண்மைதான். ஆம்பளையா இல்லையான்னு நீ என்னை வந்து நீங்க வந்து ஆம்பளையா நீங்க சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே. என்னுடைய நீங்க ஆம்பளையா நான் கேட்டேன். நீங்க ஆம்பளையா நான் கேட்டேன். நான் கேட்டேன். உங்ககிட்ட கேட்டேன். நீங்க கேட்கல. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஒரு ஆண் மகன் வந்து ஆம்பளையா இல்லைங்கிறது ஒரு பெண்ணாகப்பட்ட பார்த்து சொல்றீங்கன்னா வேற என்ன ஆண்கள் சாச்சாங்க சொல்லுங்க. என்னது? வேற சொல்லுங்க. இங்க பாருங்க, என்ன மாதிரி ஒரு மன்னர் வேட்டைக்கு போனாரு, சந்திர மகாராஜா. வேட்டைக்கு போனார்ல, நீண்ட நேரமாக வேட்டையாடுறாரு. வேட்டையாடி திறந்து பாத்தீங்கன்னா ஒரு விலங்குமே கைக்கு சிக்கல. என்ன பண்றாரு? தாகம் எடுக்குது, சுத்தி முத்தி பாக்குறாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. போய் தண்ணீர் அருந்தி குடிக்கலாம்னு சொல்லி மண்டிட்டு அப்படி கையில் நீர் அள்ளி பருகிறான்னு பாக்குறாரு. போது கண்ணுக்கு எதிர பத்தி ஒரு அழகான பெண், இந்த ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமைன்னு சொல்லக்கூடிய அழகுன்னு அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி வச்சுக்கலாமே, அழகான பெண்ணு. அப்பேற்பட்ட ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னே இந்த சந்தன மகாராஜா சொன்னாரு, அறிவாளிகளுக்கு கொஞ்சமாச்சா, ஏன்னா மனுஷங்க எல்லாருக்குமே 6 அறிவு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாத நம்ம கையில தான் இருக்கு. பெண்களை வைத்து அந்த கெட்ட ஒரு விஷயத்துக்கு கொண்டு போறது ஆண்கள் தான். அப்படிலாம் இருக்கு. அதை வந்து பயன்படுத்துறதும் பயன்படுத்தாத நம்ம கையில தான் இருக்கு. நான் ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றேன். ஒரு பெண்ணு அழகா இருக்குன்னு அவளோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது. விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஒரு படிச்ச அறிவாளி, அறிவு இருந்தா நீங்க திரும்பவும்
திறமை உண்டு. அந்த திறமையை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரக்கூடிய யாரால முடியும் அப்படின்னா ஒரு 3 பேரால, எனக்கு தெரிஞ்ச 3 பேரை சொல்றேன். ஏன் அப்படின்னா பசங்க சின்ன பசங்க வச்சுக்கல, பள்ளியில சேர்த்துன்னு வச்சுக்கல, நல்ல ஒரு படிக்கக்கூடிய மாணவன் இருப்பான், படிப்புல குறைவா இருக்கக்கூடிய மாணவன் இருப்பான். ஆசிரியருக்கு தெரியும் இந்த பையன் எனக்கு நல்லா படிக்கிறாப்பா, இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா அவன் சரியா பண்ணுவான். இவனுக்கு படிப்பு வரலையா, அடுத்து அவனுக்கு எதுல ஆர்வம் அதிகம் இருக்கு, விளையாட்டுத்துறையா இல்ல இது போன்ற கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறதா அப்படிங்கிறது ஆசிரியருக்கு தெரியும். ஆசிரியரை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கவே முன்னாடி பெற்றோருக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தா பையன் சும்மா எதுல ஆர்வமா இருக்கான், ஒரு வேலையை பாருனா பார்க்க மாட்டான், எதுல ஆர்வமா இருப்பான், ஒரு பாட்டு பாருனா அதுல நடமாறானா அதுல கவனமா இருக்கும். அப்ப பெற்றோர் என்ன நினைப்பாங்க, ஆகா நம்ம பிள்ளைக்கு படிப்புல குறைவு இருந்துட்டாலும் இதுல ஆர்வமா இருக்கிறானே, கண்டுபிடிப்புல ஆர்வமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆர்வம் உண்டு. அது போல அதுலயும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கல. 3வது ஒரு யாரு எப்படின்னா நண்பர் கூடவே இருக்கிறாங்க பாத்தீங்களா, நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு இந்த வேலை சரி வருண்டா, நீ இதை பண்றா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. அப்படி நான் இந்த இடத்துல நிக்கிறது மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்து என்னுடைய நண்பர் கூட்டாரம் தான். சரிங்களா? ஏன்னா இதுக்கு இந்த துறைக்கு வருவதற்கு என்ன எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு படிப்புல ஆர்வம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கல்வியில் ஆர்வம் இருக்க, அந்த விளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்கலாம். ஒரு படிப்புல ஆர்வம் இல்லாத ஒரு மனிதன் எதுல ஆர்வம் இருக்கானா விளையாட்டு துறையில் ஆர்வமா இருப்பான். அதுலயும் ஆர்வம் இல்லாத இருக்கனா இது போன்ற கலைகள் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தயவு செஞ்சு, ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சுதந்திரம் கொடுங்க. ஆனா சுதந்திரம் கொடுத்து முழுமையா கொடுத்துறாதீங்க. அவன் எங்க போறான் அப்படிங்கிறது அவங்களுடைய கயிறு மட்டும் உங்க கைகளே இருக்கணும். எவ்வளவு தூரத்துல வேணாலும் விடுங்க, உலகத்துல சுத்தி வரட்டும். ஆனா தப்பு செஞ்சா அப்படின்னா மட்டும் நீங்க கண்டிஷன் பண்ணணும். சரிங்களா? அப்படி கண்டிஷன் பண்ணு வச்சுக்கல, மிகப்பெரிய ஒரு மோசமான இடத்துக்கு போயிடும். ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு நான் எடுத்து வந்திருக்கேன். உங்களை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி வந்திருப்பீங்களா? என்னை கண்டிச்சு இப்ப இதை சொன்னீங்க, கண்டிச்சு வளர்த்துல இதை சொன்னதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா பேசவே கூடாது. காரணம் எல்லாம் பேச மாட்டேன். என்ன காரணம்? நீங்க சொன்னீங்கல்ல யாருமே வர முடியாது அப்படிங்கறதுக்காக. இங்க பாரு, மிகப்பெரிய போராட்டம் வேணும் இல்லையா? நான் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி சொன்னவன் கூட்டத்திலே இப்படி பார்க்க ஏன் பார்க்கல? இனிமே பார்க்கதான் ஆகணும். அவ்வளவு அழகாவா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா இல்லங்க, மீசை 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 அந்த இடத்துல அழுத்துறீங்கல்ல. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? பாட பிடிக்க இந்த பாட பிடிக்கவும் மாட்டேங்குமா? என்ன முடிச்சு விட்டு அரைக்க முடியுமா? பாட பிடிக்கவும் மாட்டேங்குமா? என்ன முடிச்சு விட்டு அரைக்க முடியுமா? பாடி பாடிட்டு முன்னாடி தான் படுத்து
அடையாளம் தெரியாம இருக்குமா? ஐயப்பா. நான் சொல்றேன். காயாத கானகத்தே நின்றுள்ள சொல்லுதம்மா மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினா மோகமோ மணி மலரே மௌனமா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை
மௌனமா மௌனமா பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு தெரிய வந்தாரா? ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்படுறானே ஆட கொடகாரப்பா 10 மணில நான் நாயா சுத்துறேன் அண்ணே அந்த பிள்ளால. அதனால சாமியை கும்பிடு, எல்லாம் நன்மைதாவே. சரி எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. நல்லபடியா பொங்கல் பொங்கலும் இனிப்பு நிறைய அந்த இருக்கும். தித்திக்கு திருமுருகனை வணங்குவோமா. ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வாங்கண்ணே. ஆமாண்ணே, எரிச்சபழம் குடத்துல தண்ணி, ஒரு குடம் பால். அப்புறம் இங்க இருக்குது பால் குடம் எடுக்கணும். குமரனுக்கு குன்றத்திலே குமரனுக்கு வள்ளி வனவேடனாக வந்தது மாமி, வடி வீரனாக வந்திருப்பது மாமி. பூமி மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று. எம்மை மணந்தவருக்கு சம்மதம் தானே? எனக்கு ஒரு வரம் வேண்டும் சார். என்ன வரம் வேண்டும்? என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன வர வேணாலும் கொடுப்பீங்களா? அப்படின்னா நீ வீரனா கொடுத்து தானே ஆகணும். அப்படியா? உண்மைதான். நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் இந்த கடையில என்ன வாங்கி தேய்க்கிறான்னு கேளுங்க. தேவையான வெள்ளி என்று உங்களை விடாம